தங்களுக்கு எதிரான திவால் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக், அவரின் மகன் டத்தோ முகமது நசீஃபுடீன் ஆகிய இருவரின் மேல்முறையீடுகளை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் நிராகரித்தது. இவ்விருவரும் முறையே 1.69 பில்லியன் ரிங்கிட், 37.6 மில்லியன் ரிங்கிட் வரி பாக்கியை வைத்துள்ளனர். இதனை செலுத்த தவறியதற்காக உள்நாட்டு வருமான வாரியம் இவ்விருவருக்கும் எதிராக திவால் நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. இவர்களின் இந்த மேல்முறையீட்டை நீதித்துறை கமிஷனர் சுரேந்திரன் சொக்கநாதன் என்ற சஹேரான் அப்துல்லா தள்ளுபடி செய்தார். இவர்களின் இந்த மேல்முறையீடு தலா 7000 ரிங்கிட் செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக சுரேந்திரன் தீர்ப்பில் தெரிவித்தார். நஜீப்பும் அவரின் மகனும் அவர்களின் வரி பாக்கிகளை செலுத்தியாக வேண்டும் என்று பெடரல் நீதிமன்றம் 2023 அக்டோபர் 16 தீர்ப்பளித்திருந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.